ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன நம்ம வந்து vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட்ல ஃபேமிலி பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து என்னோட ஃபேமிலியை பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எங்க வீட்ல பாத்தீங்கன்னா 6 பேரு. நானு, எங்க வீட்டுக்காரரு, நானு, பூஜா, அப்புறம் 2 வாண்டு பயலுக, அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட அப்பா. நாங்க மொத்தம் 6 பேரு. மாமனார் மாமியார் வந்து அவங்க செப்பரேட்டா இருக்காங்க, நாங்க தனியா தான் இருக்கிறோம். இப்போ எங்க வீட்லன்னு பாத்தீங்கன்னா அப்பா வந்து வெளியூர்ல வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அப்பாவும் எங்க கூட தான் இருக்காங்க. அவங்க வந்து 3 months ஒன்ஸ் இல்லைன்னா 4 months ஒன்ஸ் ஒரு வாட்டி வீட்டுக்கு வருவாங்க. ஒரு 2-3 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. மிச்சம் நாங்கள் 5 பேரில் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாடு எங்களுது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு மாடு பால் கறக்கிற அப்படி அந்த மாட்டை பார்த்துக்கிட்டு தான் அவங்க வேலை. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மள மாதிரி நடக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கு யூஸ் பண்ணி தான் நடக்குவாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் கார்மெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து போக முடியல, 2 பாப்பாங்களை பார்த்துக்கிறதுனால போக முடியல. வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன், பிள்ளைங்கள பார்த்துக்கின்னு வீட்டில் சும்மா இருக்கிறேன். எப்பாவதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தைக்குவேன், துணி தைக்குவேன். என்னோட ப்ளவுஸ் நானே தைச்சிக்குவேன், சுடி அந்த மாதிரி பாப்பாங்களுக்கு ட்ரெஸ்ஸு அப்பாது எல்லாம் தைக்குவேன். இப்போ ரீசெண்டாக கூட இப்போ தான் ரீசெண்டாக தைக்க ஆரம்பிச்சிருக்கேன், என்னோட ப்ளவுஸ் மட்டும் தான். அப்புறம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறோம். ப்ளவுஸ் தைச்சிது எங்கள் அம்மா 2 ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க, அது உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறோம். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அதை கூட நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் நான். அப்புறம் அடுத்தது பூஜாவை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 6th standard படிக்கிறா. நல்லா சாப்பிடுவா. எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்றவளே இவ தான். எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எங்கே வைக்கிறதுக்கு இல்லை, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. நம்ம பாப்பாங்களது கூட அப்படித்தான், அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா அவங்களதெல்லாம் எடுத்து இவ தான் சாப்பிட்ருவாளே எங்கள் வீட்டில். அந்த மாதிரி துருன்னு இருப்பா. எப்பயுமே நாங்கள் பூஜா பூஜா பூஜான்னு நாங்கள் எனி டைம் கத்திட்டே தான் இருப்போம். நான் கூட கத்துறதில்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட அதை தான் கற்றுவாங்க. மோஸ்ட்லி பூஜா பூஜான்னு தான் கத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டருவ. அப்புறம் 2 பாப்பாங்க, அது சொல்லவே தேவையில்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் எப்பயுமே எப்படி சண்டை போட்டுட்டு துருன்னு தான் இருப்பாங்க. அங்கங்க ஓடிட்டு மண்ணில் விளையாண்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க முழிச்சிட்டு இருக்காங்கன்னாவே எந்த வேலையும் என்னால் செய்யவே முடியாது. வீடியோ எடுக்கணும்னா கூட தூங்க வச்சுட்டு தான் வந்து எடுப்போம். நாங்கள் இப்போ கூட அவங்கள தூங்க வச்சுட்டு தான் வந்து ஏதாச்சும் வேலை செய்யணும்னாலே அவங்களை தூங்க வச்சுட்டு தான் வந்து அந்த வேலை கூட செய்யணும். அவங்க வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு அடிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து 1.5 வயசுன்றதுனால அவளை இவ அடிக்கிறது, இவளை அவ அடிக்கிறது, நூக்கி தள்ளுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட செய்கிறாங்க. அதனால பெருசாக என்னால் வேலை கூட செய்ய முடியறதில்ல. அவங்க கிட்ட உட்காந்து அவங்களோட சேஃப்டியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கூல் லீவ் விட்டா அப்போ வந்து நாங்கள் ஏதாச்சும் வேலை செஞ்சுப்போம். அப்போ ஒரு கொஞ்சம் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துப்போம். கொஞ்சம் என்னைக்காவது வீடியோ லேட்டாக வருது அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பாப்பாங்க இருக்கிறதுனால தான் எங்களால் எடுக்கல கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம். அவ்வளோதாங்க நம்ம ஃபேமிலி. முடிஞ்ச அளவு எல்லா டீட்டெயில்ஸும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து சுத்தமாகவே டச்சிலே இல்லை, கான்டாக்டும் இல்லை. அதனால் நாங்கள் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கிறோம். அதனால் அவங்கள பற்றி பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் செப்பரேட்டாக இருக்கோம், அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபேமிலி வந்து பெருசாகணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதனால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் அண்ட் சப்போர்ட் அஸ். மேலும் உங்களுக்கு வீடியோ என்ன மாதிரி வேணும்னு கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோ மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.